ஒரு ஐயா வேமா வந்தாங்க. ஏன் முதலமைச்சர் அவர்களை இப்படி பதறீங்க? எஸ்ஐஆர் வரட்டும், அவங்க வாட்டுக்கு பில்ல பண்ணட்டும், அவங்க வாட்டுக்கு போகட்டும், இருக்கிறது போகிறது போகட்டும், நீங்க இவ்வளவு பதறீங்க அப்படின்னு எஸ்ஐஆருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது பாஜக நிர்வாகி அப்படின்னு சொன்னா நீங்க சண்டைக்கு வருவீங்க. நம்ம எடப்பாடி ஐயா தான் அப்படி பேசுறார். ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO அரசு அலுவலரை நியமிக்கிறார். அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு ஒப்படைக்கிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்போ 5 நாளில் கொடுத்துட்றாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பாகத்திற்கு சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும். அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு 2-3 நாள் கழித்து மீண்டும் இந்த சம்பந்தப்பட்ட PLO அவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொண்டு கொடுக்கலாம். அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது. ஆனால் திமுகவும் அதே மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியலில் இறந்தவர்கள்லாம் அந்த வாக்காளர்களிலிருந்து நீக்கக்கூடாது. அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லாத இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறதுக்கு வசதி.